Hey guys, welcome back to our channel Moments with Sri. இன்னைக்கு டெம்பிள் போற பிளான் இருக்கு. ஸோ சீக்கிரமாவே எந்திரிச்சுட்டேன். 5:00 எந்திரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு ஹெட் பாத் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹெட் பாத் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தாலும் இன்னும் இருட்டாவே இருந்துச்சு. நெறைய மந்த்ஸ்க்கு அப்புறமா நான் 5:00 எந்திரிச்சு ஹெட் பாத் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு 5:00 எந்திரிச்சுட்டு. தென் போய் பார்த்தேன் பேபி எந்திரிச்சிருக்காங்களா இல்லையான்ட்டு. அவங்க இன்னும் எழல. அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு அவங்க எந்திரிச்சதுக்கப்புறமா அவங்களையும் குளிக்க வச்சுட்டு, நானும் ரெடி ஆயிட்டு, தென் கெளம்பிட்டோம். நான் வந்து இப்போ கரண்ட்டா அம்மா வீட்ல இருக்கேன். ஸோ என்ன வந்து பிக் பண்ணிட்டு, தென் எங்க வீட்டுக்கு போயிட்டு, அங்க இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பிக் பண்ணிட்டு, ஃபேமிலியோட கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஆன் தி வே ஜஸ்ட் வீட்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் அவ்வளோதான். ஆக்சுவலா எதுக்கு கோயிலுக்கு போயிட்டுருக்கோன்னா, நாங்க நியூவா கார் வாங்குனோம். ஸோ இன்னைக்கு பூஜை இருந்துச்சு. அதுக்கு போயிட்டுருக்கோம். நேத்தே பண்ண வேண்டியது பூஜை. நைட் டெலிவரி ஆனதுனால கார், எங்களால நேத்து போக முடியல. ஸோ இன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே போயிட்டுருக்கோம். நாங்க நெனச்ச மாரியே டைம்க்கு ரீச் ஆயிட்டோம். டைமுக்கு வீட்ல இருந்து கெளம்புனதுனால, கரெக்ட்டா கோயிலுக்கு டைம்க்கு ரீச் ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் டெம்பிள்குள்ள போயிட்டு, ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணிட்டு வந்துரலான்னு நெனச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் கார வந்து சைட்ல பார்க் பண்ணிட்டு, தென் போயிட்டோம். எங்களோட குட்டி பேபி எவ்ளோ கோஆப்பரேட் பண்ணாங்களேன்னா, கொஞ்சம் கூட அழவே இல்ல. யூசுவலா நான் நெறைய பேபிஸ பார்த்துருக்கேன். அ கொஞ்சம் இந்த மாரி எங்கேயாச்சும் வெளில போனா அழுவாங்க. பட் இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுன்னு நெனைக்கிறேன். எங்க வெளில கூட்டிட்டு போனாலும் அவங்களுக்கு ஜாலியா இருக்கும்னு நெனைக்கிறேன். அழவே மாட்டாங்க. நாங்க போனது வந்து டியூஸ்டேன்றதுனால நெனைக்கிறேன். யாருமே இல்ல டெம்பிள்ல. ரஷ்ஷே இல்ல. ஸோ பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. யாருமே இல்லாததுனால. பூஜை சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிட்டு, தென் பிரசாதம் குடுத்தாங்க வாங்கிட்டு, தென் காருக்கு பூஜை பண்ண ரெடி பண்ணிட்டுருந்தாங்க. காருக்கு மாலை எல்லாம் போட்டுட்டு, ரெடி ஆனதுக்கப்புறமா ஐயர் வந்து பூஜை பண்ணிட்டாங்க. நான் வந்து கிளிப் எடுக்க மறந்துட்டேன். ஸோ நான் ஷார்ட்ஸ்க்காக எடுத்த கிளிப் வந்து நான் இதுல ஆட் பண்ணியிருக்கேன். தென் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சீக்கிரமா பூஜை கம்ப்ளீட் ஆன உடனே. ஏன்னா பேபி இருந்தாங்க. நெறைய நேரம் இருக்க முடியல. இது வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா எடுத்த விளாக். மேபி சாட்டர்டேன்னு நெனைக்கிறேன் இந்த விளாக் எடுத்தது. இன்னைக்கும் வந்து நாங்க பிளான் பண்ணது வந்து டெம்பிளுக்கு போலான்ட்டு. ஆக்சுவலா இதெல்லாம் அன்பிளான்ட். நைட் பிளான் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே கிளம்புனோம். போற டெம்பிள் வந்து ஸ்ரீ திம்மராய சுவாமி டெம்பிள். இது வந்து ஹொசூர் டூ கிருஷ்ணகிரி ரோட் பிட்வீன்ல வரும். பிளேஸோட நேம் வந்து அங்குஷகிரி ஸ்ரீ திம்மராய சுவாமி டெம்பிள். அப்படியே காடுக்குள்ள போயிட்டு தென் வில்லேஜஸ் எல்லாம் வரும். நல்லா கிரீனரியா இருக்கும் போற வழியெல்லாம். எங்களோட பேபி வந்து நல்லா தூங்கிட்டாங்க ட்ராவல்ல. காலையிலேயே கிளம்புனோமா, ஒரு 8:30க்கெல்லாம் கிளம்பிட்டோம். ஸோ அவங்களுக்கு நல்லா தூங்குற டைம். நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அ நாங்க வந்து தென் டெம்பிள்க்கு ரீச் ஆயிட்டோம். நான் வந்து இந்த டெம்பிள் விசிட் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஃபுல்லா டெம்பிள சுத்தி ஃபுல் மவுண்டெயின்ஸா இருந்துச்சு. இது வந்து சென்டர்ல இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றதுனால, கொஞ்சம் அன்னைக்கு ரஷ்ஷாவும் இருந்துச்சு. எவ்வளோதான் ரஷ் இருந்தாலும் கொஞ்சம் பரவால்ல. எங்களுக்கு வந்து சீக்கிரமாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாங்க ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்ல சாமிய பார்த்துட்டோம். தென் உள்ள கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு, பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். சீக்கிரமாவே கிளம்பிட்டோம். ஏன்னா, இன்னொரு டெம்பிள்க்கு போற பிளான் இருக்கு. ஸோ பேபி இருக்கிறதுனால சீக்கிரமாவே கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் ஆகுறப்போ கூட அவங்க கொஞ்ச நேரம் இந்த மாரி வெளியில ட்ரீஸ் எல்லாம் மூவ் ஆயிட்டுருக்கும் இல்லையா? அத பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்தாங்க. தென் தூங்கிட்டாங்க அவங்க. நெறைய நேரம் ஆக்டிவா இல்ல. டிராவல் பண்ணாலே அவங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துரும்னு நெனைக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் போற டெம்பிள் வந்து தக்ஷிண திருப்பதி. இது வந்து பிட்வீன் ஹொசூர் டூ ஷூலகிரி பிட்வீன் வரும். இந்த டெம்பிள்க்கு வந்து டிராவல் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 டூ 40 மினிட்ஸ் இருந்துச்சு. அந்த டெம்பிள்ல இருந்து இந்த டெம்பிள். சேம் திங் சாட்டர்டேன்றதுனால அங்கேயும் கொஞ்சம் ரஷ் இருந்துச்சு. பட் அது வந்து மவுண்டைன் மேல இருக்கிறதுனால செம்மையான காத்து, பயங்கரமான காத்து. அப்புறமா அன்னைக்கு கிளைமேட் கூட ஃபுல் ரெய்னியா இருந்துச்சு. கொஞ்சம் சன்னியா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த காத்துக்கும். டெம்பிள்க்குள்ள ஃபோன், கேமரா எதுவுமே அலவுட் இல்ல. ஸோ நான் உள்ள எந்த கிளிப்பிங்ஸும் எடுக்கல. நான் ஜஸ்ட் வெளியில மட்டும் எடுத்தேன். வியூ வந்து மேலருந்து பார்க்க அவ்ளோ அழகா இருக்கும். 1/2 இருந்தோம் கோயில்ல. தென் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.